அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச்ல இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். 10 கேள்விகள் இதுல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், புத்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள். இது எல்லாமே நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மராத்தியர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மராத்தியர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? வாங்க கிளாஸ் போகலாம். கிளாஸ் நம்ம பார்க்க போறது மராத்தியர்கள். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, நம்ம வீக்லி கண்டக்ட் பண்ணுற மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே? ஸோ வாங்க நம்ம மராத்தியர்கள் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மராத்தியர்கள் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ தென்மேற்கே எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசிற்கு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது. ஸோ ஷாஜகானின் ஆட்சி காலத்திலேயே சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பீஜ்பூர் ஆகிய அரசுகளின் அதிகாரியாக பணியாற்றியவருமான ஷாஜி பான்ஸ்லே பல இடையூறுகளை கொடுத்திருக்காரு. யாருக்கு? முகலாயர்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் அவருடைய மகனான சிவாஜி தான் மராத்தியத்திற்கு புகழ் சேர்க்கிறார், முகலாயரை அச்சமடை செய்கிறார். ஓகேங்களா? சோ அவர் வீரம் செறிந்த போர் வீரராகவும் மிக சிறந்த தளபதியும் கொரில்லா போர் முறைக்கு தலைவராகவும் இருந்திருக்கார். யாரு? சிவாஜி. சோ கொரில்லா போர் முறை என்னது? மறைந்திருந்து தாக்குதல், அதான் கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க. அதுல சிவாஜி வல்லவரா இருந்தார். மன உறுதி மிக்க மலைவாழ் மக்கள் அணி ஒன்றை உருவாக்குறாரு சிவாஜி. அவ்வணி அவருக்கு விசுவாசமாக இருந்தது. அவர்களின் உதவியுடன் சிவாஜி பல கோட்டைகள் என்ன பண்றாரு? கைப்பற்றார். அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக சிவாஜி விளங்குறார். மராத்தியர்களின் வலிமை பெருகிய போது முகலாய பேரரசு வலிமை குன்றியது. ஓகேங்களா? தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் சவுத், சர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாயிற்று. போர்கள் திறமை மிக்க தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தந்தன. அவர்கள் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராத்திய அதிகாரத்தின் விறுவிறுப்பான விரிவாக்கத்திற்கு பங்களிப்பு அளிக்கிறாங்க. ஓகேங்களா? பேஷ்வாக்கள் என்றழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் ஷாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரமுடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்களின் ஆதரவில் 1761 வரை மராத்தியர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்றாங்க. இது ஷார்ட்டா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சொல்றது புவியியல் கூறுகள். ஓகேங்களா? சோ மராத்திய நாட்டின் புவியியல் கூறுகள் மராத்தியர்களிடையே சில தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை வளர்த்திருந்தன. ஓகேங்களா? அவை மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியிருக்கு. ஸோ 16ஆம் நூற்றாண்டில் பீஜ்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்திருக்கிறாங்க. இச்சுல்தான்களின் படைகளில் மராத்தியர்களை பணியமர்த்திய செயல் இஸ்லாமிய வீரர்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையை சமன் செய்ய உதவியது. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. மலையை பின்னாடி ஒளிஞ்சிக்குவாங்க. மேலும் கொரில்லா போர் முறை உகந்ததாய் விளங்கியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பக்தி இயக்கமும் மராத்தியரும். மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வையும் இணக்கமும் ஏற்பட உதவி இருக்கு. மேலும் மராத்திய மக்களிடையே ஒற்றுமையை, குறிப்பாக சமூக சமத்துவத்தை மேம்படுத்தி இருக்கு. மராத்திய பகுதியை சேர்ந்த சமய தலைவர்கள் பல்வேறு சமூக குழுக்களிடமிருந்து வந்தவர்கள். ஓகேங்களா? பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்களில் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஓகேங்களா? துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. மராத்தியரின் மொழியும் இலக்கியமும் எப்படி இருந்தது அப்படின்னா, மராத்தியர்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் மராத்திய மொழியும் இலக்கியமும் உதவி செஞ்சிருக்கு.
பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்திருக்காங்க. அப்பாடல்கள் அனைத்தும் சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டிருந்தன. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிவாஜி. ஓகேங்களா? 1627 பிறந்த சிவாஜி தன் தாயார் ஜீஜாபாயின் பாதுகாப்புல வளர்றார். ராமாயணம் மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அவங்க தாய். சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான தாத்தாஜி கொண்டதேவ் குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றை சிவாஜிக்கு பயிற்சி கொடுக்கிறாரு. தனது 18வது வயதுல ராணுவ பணியில முதலீடு எடுத்து வைத்த நேரத்தில் பூனேவுக்கு அருகில் இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவதில் சிவாஜி வெற்றி பெறார். ஓகேங்களா? 1645. அடுத்த ஆண்டில் தோர்னா கோட்டையை கைப்பற்றாரு. தொடர்ந்து ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புறநமைக்கிறார். ஓகேங்களா? சிவாஜியோட போட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க, பீஜப்பூர் சுல்தானோடு போரிடுதல். சிவாஜியின் பாதுகாவலரான தாத்தாஜி கொண்டதேவ் 1649 இயற்கை ஏறுகிறாரு. அதனால சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெறார். தம் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகிரையும் சிவாஜி பெறாரு. மாவலி காலாட்படை வீரர்களே அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்திருக்கிறாங்க. அவர்களின் உதவியோடு என்ன பண்றாங்க, சிவாஜி பூனேவிக்கு அருகில் இருந்த பல கோட்டைகளை கைப்பற்றார். முகலாயர் வம்சம் இருந்த புரந்தர் கோட்டையையும் சிவாஜி கைப்பற்றாரு. சிவாஜியின் ராணுவ நடவடிக்கைகள் பீஜப்பூர் சுல்தான் சின்னங்கொள்ள செய்தது. அவர் சிவாஜியின் தந்தையை சிறை வைக்கிறார். தனது ராணுவ நடவடிக்கைகளை சிவாஜி கைவிடுவதாக உறுதியளித்த பின்னரே அவங்க அப்பா வந்து என்ன பண்றாங்க, விடுவிக்கிறாங்க. தான் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக தந்தையார் சாஜி போன்ஸ்லே இயற்கை ஏறும் வரை சிவாஜி பீஜப்பூருடன் அமைதியை மேற்கொண்டிருக்கார். ஓகேங்களா? இக்காலகட்டத்தில் அவர் தமது நிர்வாகத்தை மேம்படுத்திட்டு இருந்திருக்கார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மராத்தியர் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல். எப்படி அவங்க ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க? தந்தையரின் மறைவுக்கு பின்னர் தமது ராணுவ தாக்குதல்களை மீண்டும் சிவாஜி தொடங்குறாரு. மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் ஓகேவா என்பவரிடமிருந்து ஜாவலியை கைப்பற்றாரு. எப்போ? 1656. பூனேவை சுற்றி இருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களை அடக்கி தமக்கு கீழ்ப்பணியை செய்கிறாரு சிவாஜி. தான் கைப்பற்றிய மலைக்கோட்டைகளில் இருந்த பீஜப்பூர் வீரர்களை துரத்தி அடித்த சிவாஜி அவர்களுக்கு பதிலாக தம் தளபதிகளை அங்கு நியமிக்கிறாரு. சிவாஜி நடவடிக்கைகளும் அவரை தண்டிப்பதற்காக அனுப்பப்பட்ட பீஜப்பூர் படைகளை அவர் தோற்கடித்தும் முகலாய அதிகாரிகளை எச்சரிக்கை அடைய செய்கிறார். அவரை தண்டிக்கும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட முகலாய படையெடுப்பும் அவர் தைரியத்துடன் எதிர்கொள்றார். ஓகேங்களா? 1659 பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை கொல்றாரு சிவாஜி. 1663 அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான சேஷ்ட் கானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடிச்சிடுறார். இதற்கு மேலாக அவர் 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாட தமது படைகளை அனுப்பி வைக்கிறாரு சிவாஜி. அடுத்து பாருங்க, சிவாஜியும் அவுரங்கசீப்பும். ஓகேவா? சிவாஜி சூரத்தை கொள்ளையடித்த பின்னர் அவுரங்கசீப் எதிர் நடவடிக்கைகளை என்ன பண்றாரு, இறங்கினார். சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜ்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் எனும் ராஜபுத்திர தளபதியின் தலைமையில் கீழ் முகலாய படை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இறுதியில் என்ன பண்றாங்க, சிவாஜி அமைதியை நாடுறாரு. தாம் கைப்பற்றிய கோட்டைகளை கொடுத்துவிடவும் முகலாய அரசின் மான்சப்தாராக பொறுப்பேற்று பீஜ்பூரை கைப்பற்றவும் சம்மதிக்கிறார். ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கொள்றார். அவ்வாறு சென்றபோது அவமானப்படுத்தப்பட்டு சிறையில அடைச்சிடுறாங்க சிவாஜி. அப்போது அங்கிருந்த பழக்குடியில் ஒளிந்து சிவாஜி என்ன பண்றாரு, தப்பிச்சு வந்துடுவார்.
தக்கான அரசுகளுக்கு எதிரான தமது படையெடுப்புகளில் மராத்தியர்கள் தலையிடுவதை தடுப்பதில் அவுரங்கசீப் உறுதியாக இருந்தார். சிவாஜியுடன் உறவை சரி செய்து கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டார். அம்முயற்சிகள் தோல்வியுற்றன. 1670 சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த போது முகலாய படைகளால் தடுக்க இயலவில்லை. 1674 என்ன ஆகுது, சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமூடி சூடிக்கொள்கிறார். ஓகேவா. சிவாஜியின் முடிசூட்டு விழா ரெய்கா கோட்டையில் சீரு சிறப்பமாக நடக்குது. தம் மகனின் முடிசூட்டு விழாவை காண்பதற்காக உயிருடன் இருந்த சிவாஜியின் வயது முதிர்ந்த தாயார் ஜீஜாபாய் தம் வாழ்க்கை நிறைவுற்றதால் முடிசூட்டு விழா முடிந்த சில நாட்களில் இயற்கை எழுதுகிறாங்க. சிவாஜி தமது வாழ்நாளில் இறுதி ஆண்டுகளை தம் மகன் சாம்பஜாவிடம் செலவிட்டார். தம்மை போலவே ஆட்சி புரிய அவருக்கு உதவி செய்கிறாரு. இறுதியில் நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்கினாலும் காய்ச்சலினாலும் பாதிப்புற்று 1680 இயற்கை எழுதுகிறாரு சிவாஜி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிவாஜியின் கீழ் மராத்தியரின் நிர்வாகம் எப்படி இருந்தது. ஓகேங்களா. சிவாஜியின் அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டிருந்தது. ஓகேவா. 3 போர்ஷனா பிரிக்கலாம். ஸோ சிவாஜி அவற்றின் மையமாக இருந்திருக்காரு. முதல் வட்டத்தில் மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும் மக்கள் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கல. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட். ஸோ இரண்டாவதாக என்ன சொல்றாரு, அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளல. கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்படுவதில் என்ன பண்றாரு, மக்களை காப்பாற்றுறாரு. அதற்காக மக்கள் சர்தேஸ் முகி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகிய வரிகளை செலுத்த வேண்டும். ஓகேங்களா. மூன்றாவது வட்டம் என்ன அப்படின்னா, கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜி நோக்கமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. கிராமங்கள் தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. 20 முதல் 100 எண்ணிக்கை வரையிலான கிராமங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. ஓகேங்களா. ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரம் மிக்க ஒரு கிராம தலைவர் ஓகேவா இருந்தார். கிராம தலைவருக்கு பட்டீல் அப்படின்னு பேர். அவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் குல்கர்னி என்ற பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றியிருக்கிறாங்க. மைய அரசு என்ற ஒன்று இல்லாத நேரத்தில் உள்ளூர் சமுதாய அளவிலான இந்த அதிகாரிகளே உண்மையான அரசாங்கமாக செயல்படுறாங்க. இராணுவ முறை எப்படி இருந்தது? இராணுவம் மீதும் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சியளிப்பதிலும் சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தியிருக்காரு. தொடக்கத்தில் காலாட்படை அவரது இராணுவத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்திருக்கு. ஆனால் சிவாஜியின் படையெடுப்புகள் சமவெளிகளை நோக்கி நீட்சி பெற்ற போது குதிரைப்படைகள் எண்ணிக்கையில் பெருகி முக்கியத்துவம் பெற்றன. ஓகேங்களா. குதிரைப்படைகளை அதிகப்படுத்துறார். ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அவர்கள் ஏற்கனவே படையில் பணியாற்றும் ஒரு வீரனின் பிணையில் பணியமர்த்தப்பட்டனர். அசிஸ்டண்டா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. தம்முடைய கோட்டைகளின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் சிவாஜி மிக முக்கிய கவனம் செலுத்தி இருக்கிறாரு. பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படைத்தளபதிகளின் பொறுப்புல கோட்டைகளை கொடுக்கிறார். நம்ம பார்க்க போறது அஷ்டபிரதான். அஷ்டபிரதான்னா என்ன அப்படின்னா, சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என பெயர் வைக்கிறாரு. ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய துறையை கொண்டிருக்கிறாங்க. மராத்திய பேரரசில் பேஷ்வா என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் இவர்கள் சத்ரபதிகளுக்கு துணை அதிகாரிகளாக இருந்தவர்களாவர். ஆனால் காலப்போக்கில் குறிப்பாக ஷாஹு மகாராஜாவின் காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசினர், சத்ரபதிகள் பேரர்களுக்கான அரசர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. முகலாயர்களின் நிர்வாக முறை சிவாஜியின் மீது செல்வாக்கு செலுத்தியிருந்தது. நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. 5/3 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 5/2 பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. நீதித்துறையில் சிவில் வழக்குகள் பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன. குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்படுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், அஷ்டபிரதானின் பொறுப்புகள். அந்த 8 பேர் தான் பாத்தீங்கன்னா அமைச்சரவையில, அவங்களுடைய பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர். அமத்திய அல்லது மஜும்தார் அப்படின்னா நிதி அமைச்சர். சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ் அப்படின்னா செயலர்.
வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். சர் இ நௌபத் சேனாதிபதி. ஓகே, அப்படின்னா தலைமை தளபதி. சுமந்த் அல்லது துபீர் அப்படிங்கிறது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கொடுத்து இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாம்பாஜி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் சாம்பாஜி. அது ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தோடவுடான சச்சரவுக்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஆகவே குடும்ப சண்டைகளை மராத்திய அரசியல் சிராய்ப்புகளை ஏற்படுத்தின. மார்வார் ராத்தோர் ஓகேவா குடும்பத்தை சேர்ந்த துர்காதாஸ் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் அக்பர் ஆகியோர் மகாராஷ்டிராவிற்கு வந்தனர். அவர்கள் சாம்பாஜியின் அரசவையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். இதை மிக பெரிதாக எடுத்துக்கொண்ட அவுரங்கசீப் சாம்பாஜியை ஒழித்து கட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். சாம்பாஜியின் தலைமையிலான மராத்தியர்கள் முகலாயரை எதிர்க்கும் நிலையில் இல்லை. ஓகேவா? 1681 அவுரங்கசீப் தானே தக்காணத்தை வந்தடைந்தார். பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றி இணைப்பதே அவுரங்கசீப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது. 1687 அவ்விரு சுல்தான்களும் அவுரங்கசீப்பிடம் வீழ்ந்தன. ஒரு வருடத்திற்கும் சற்றே அதிகமான காலப்பகுதியில் சாம்பாஜி கைப்பற்றப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சாம்பாஜியை கொன்றாங்க. இங்க பாருங்க பாக்ஸ்ல சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகரான கவிகலாஷ் என்பவரிடம் ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டப்பட்டிருந்தார். சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் கவிகலாஷ் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தார். பின்னர் சாம்பாஜியை பத்திரமாக ரெய்காருக்கு அழைத்து வந்தார். அனைத்து விஷயங்களும் சாம்பாஜி அவர்களின் வழிகாட்டுதலை எதிர்பார்த்ததால் அரச சபையில் அவரின் முழுமையான மேலாதிக்கம் நிலவியது. கவிகலாஷ் புகழ்பெற்ற அறிஞரும் கவிஞரும் ஆவார். ஆனால் அவர் மாந்திரீகம் செய்பவராகவும் இருந்தார். இதனால் அரசவையில் இருந்த வைதீக இந்துக்கள் அவர் மீது ஆழமான வெறுப்பை கொண்டிருக்கிறாங்க. முகலாய படைகள் சாம்பாஜியை கைது செய்ததோடு கவிகலாஷையும் உடனிருந்தார். ஓகேங்களா? முகலாய படைகள் சாம்பாஜியை கைது செய்ய போது கவிகலாஷும் உடனிருந்தார். ஆகவே இருவரும் அவுரங்கசீப்பின் கட்டளையின்படி அனைத்து வகைப்பட்ட சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷாகு மகாராஜா. யார் அவரு அப்படின்னா சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் தான் யாரு, சிவாஜியோட பேரன் வந்து ஷாகு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் ஷாகு என்ன பண்றாரு, ஆட்சி புரிகிறாரு. அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1708 முதல் 1749 வரை. ஓகேங்களா? ஷாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். சிவாஜியிடம் இருந்து அவரின் உடல்நலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்பெயர் அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டது. அவுரங்கசீப் என்ன பண்றாரு, பேர் வைக்கிறார். 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி பகுதியில் அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்படுது. ஷாகுவிடம் பணி செய்தோருக்கு அதிகாரபூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டதன் மூலம் அதிகார ஒருங்கிணைப்பு செய்யப்படுது. ஷாகு மகாராஜாவின் 40 ஆண்டு கால ஆட்சியின் போது மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் அதிகரித்தன. அவற்றிலிருந்து முறையாக கப்பம் வசூலிக்கப்படுது. மிகவும் மையப்படுத்தப்பட்ட வலுவான அரசு கட்டமைப்பு உருபெற தொடங்கியது. நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் உட்பட ஒவ்வொரு குடும்பமும் அரசு பணியின் மூலம் ஆதாயம் பெறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேஷ்வாக்கள். ஓகேங்களா? பேஷ்வாக்கள் ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத் 1713 இருந்து 1720 முடியும். இங்க பாருங்க, ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பதவியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் 1713 பேஷ்வா ஆறாரு. தனக்கு நெருக்கமானவர்களின் ஆலோசனைகளுக்கு எதிராக ஷாகு பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகனான 20 வயதை நிரம்பிய பாஜிராவை அடுத்த பேஷ்வாக பணியமர்த்தினார். பாஜிராவ் இவர் பார்த்தீங்கன்னா 1720 to 1740. முகலாயருக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிக பெரும் மராத்திய இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள பாஜிராவ் விரும்புகிறார். இராணுவ தலைமை தளபதியான அதிகாரங்களையும் தமதாக்கி கொண்டாரு.
பாரம்பரியமாக செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களான தேஷ்முக்குகளை சார்ந்திருக்க அவர் விரும்பவில்லை. மாறாக பேரரசர் ஷாகுவிற்கும் தமது தந்தையார் பாலாஜி விஸ்வநாதருக்கும் தமக்கு விசுவாசமாக இருந்த கேட்வாட், ஹால்கார், சித்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்குறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கிய மராத்திய குடும்பங்கள் யாருன்னா கேட்வாட் பரோடால இருந்தாங்க, பான்ஸ்லே நாக்பூர், ஹோல்கார் அப்படிங்கிறது இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியா அப்படிங்கிறது குவாலியர், பேஷ்வா அப்படிங்கிறது பூனேல இருந்திருக்காங்க. இவங்களாம் மராத்திய குடும்பங்கள், முக்கிய குடும்பங்கள். ஸோ மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்த பாஜிராவ் அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவிக்கிறாரு. முகலாயர் சார்பாக இதில் தலையிட்ட முகலாய படைகளும் ஹைதராபாத் நிஜாமி படைகளும் தோற்கடிக்கப்படுதன. தம்மை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் பாஜிராவ் வெற்றி பெறுறாரு. இதன் மூலம் அப்பகுதியில் இருந்து சவுத் சத்தேஷ்முகி ஆகிய கப்பத்தொகைகளை மராத்திய அதிகாரிகள் சட்டபூர்வமாக வசூலிக்க முடிந்தது. நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் பூனேவில் மையப்படுத்தியிருக்கிறார். இதனால் தக்கான பகுதிகளில் இருந்து அனுப்பி வைக்கப்படும் கப்பங்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அடுத்தது பாருங்க, மராத்தியர்களின் படை 5000க்கு குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது. ஓகேங்களா, பீரங்கி படைப்பிரிவை கொண்டிருக்கவில்லை. இவ்வெண்ணிக்கை 1720 இருமடங்கா அதிகரிக்கிறாங்க. இருந்த போதிலும் இப்படைகள் முகலாய நிஜாம் படைகளுக்கு நிகரானதா இல்லை. முகலாயருக்கு எதிரான மராத்தியரின் வெற்றிக்கு முகலாய படைகளின் திறமையின்மையே காரணமா இருந்தது. தக்காணத்தின் மீதான மராத்தியரின் மேலாதிக்கத்திற்கு ஷாஹு, பேஷ்வாக்கள் ஆகியோரின் கீழ் வளர்ந்த மராத்திய அதிகாரிகள், படைத்தளபதிகள் ஆகியோரின் குண இயல்புகளும் காரணம் என கூறலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது பாலாஜி பாஜிராவ் 1740 to 1761. பாலாஜி பாஜிராவ் பேஷ்வா பொறுப்பில் இருந்தபோது ஷாகு என்ன பண்றாரு, இயற்கை எதிர்றாரு. எப்பன்னா 1749. ஓகேங்களா, அதெல்லாம் என்ன ஆகுது, அரச குடும்பத்திலிருந்து ஏற்பட இருந்த வாரிசு உரிமை போட்டி சரியான நேரத்தில் பாலாஜி பாஜிராவின் தலையீட்டால தவிர்க்கப்படுது. பதவிக்கு போட்டியிட்ட அனைத்து பிரிவினரையும் என்ன பண்றாங்க, அழைத்து பேசி தமது நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ள செய்யறாரு. இனிமேல் கொண்டு பூனே தான் என்ன சொல்றாங்க, தலைநகர் அப்படின்னு சொல்றாங்க. சந்தாரா தலைநகர் கிடையாது அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அனைத்து அதிகாரங்களும் பேஷ்வாவின் கரங்களில் குவிக்கப்பட்டன. ஓகேங்களா, மராத்திய விவசாய போர் வீரர்களின் காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைக்கு தற்பொழுது பாலாஜி பாஜிராவ் தலைமையேற்கிறாரு. மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்தில் இருந்து தங்களின் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதை அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகேவா, மேலும் போர்க்களத்திற்கு எளிதில் சென்று வருவதற்கு தங்கள் வசிப்பிடத்திற்கு சென்று வர கோட்டைகளோ நகரங்களோ வாழ வழிவகை செய்தார். காலாட்படை, குதிரைப்படை வீரர்களுக்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்குறாங்க. பெரிய பீரங்கிகள் மராத்திய அதிகாரிகளின் கீழ் இருந்தன. ஆனாலும் அவற்றை இயக்குவது, பராமரிப்பது ஆகிய பணிகளில் பெரும்பாலும் போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் ஆகியோர் அமர்த்தப்பட்டிருந்தனர். பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்திய அரசின் வட எல்லை மிக விரைவாக ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் ஆகியவற்றின் எல்லைகளை நெருங்குது. ஒரு காலகட்டத்தில் மராத்தியரின் கப்பம் வசூலிக்கும் ஆட்சி பரப்பு டெல்லிக்கு 50 மைல்களுக்கு அருகே வர விரிவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, நாக்பூரில் இருந்து மராத்திய படைகள் பீகார், வங்காளம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை நடத்தியிருக்காங்க. கர்நாடக பகுதிகள் குறித்து மராத்தியர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாமுகளுக்கு இடையே முரண்பாடுகளும் மோதல்களும் நிலவிய போதும் கன்னட, தமிழ், தெலுங்கு பகுதிகள் மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 1745க்கும் 1751க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஓகேவா, வேலையும் இதை கொள்ளையடிக்கிறது தான். பேஷ்வாக்களின் கீழ் மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது? பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் காம விஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. அவர் பேஷ்வாவால் பணியமர்த்தப்பட்டார். கப்பமோ வரியோ வசூலிக்கப்பட வேண்டிய பகுதியில் பாதுகாப்பிற்காக சில வீரர்கள் அடங்கிய படைப்பிரிவை என்ன பண்ணுறாங்க, வைத்துக் கொள்ள இவர் அதிகாரம் பெற்றிருக்காங்க. வருவாய்த்துறை ஆவணங்களை பேஷ்வா அலுவலகம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சரிபார்த்தது.
வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் வருடம் ஒரு முறை ஏலமிடப்பட்டன. குறிப்பிட்ட ஒரு பகுதியிலிருந்து கடந்த ஆண்டு பெறப்பட்ட வருமானத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டும் வசூல் செய்யப்பட வேண்டிய தொகையை பேஷ்வாதிகாரிகள் நிர்ணயம் செய்யப்படுறாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஏலம் நடத்தப்பட்டது. ஏலத்தில் வெற்றி பெற்று எதிர்கால வாய்ப்பினை பயன்படுத்த நினைக்கும் வரி அல்லது வருவாய் வசூலிப்பாளரை சொத்துக்கள் உடையவராகவும் நேர்மையானவராகவும் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? எதிர்பார்க்கப்படும் மொத்த வசூல் தொகையில் மூன்றில் ஒரு பகுதி முதல் சரிபாதி வரை அவர் முதலில் செலுத்திவிட வேண்டும். தமது சொந்த பணத்திலிருந்து அவர் அதை செலுத்தலாம் அல்லது வட்டிக்கு கடன் தருவடமிருந்து பெற்றும் கட்ட வேண்டும். செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரித்தல் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்து வந்துள்ளனர் என்பது தெரிகிறது. ஓகேவா? முகலாயர்களோடு ஒப்பிடுகையில் பேஷ்வாக்களின் ஆட்சி நவீனமாக இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் பேஷ்வாக்கள். ஓகேங்களா? மராத்தியர்களின் வீழ்ச்சி அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். மராத்தியர்கள் குறுகிய கால பேரரசு 1761 டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட்டில் முடிந்தது. பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடை செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி ஆப்கானியர்களின் அரசர் அகமது ஷா அப்தாலியால் தடுக்கப்பெற்றது. அப்தாலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னர் 8 முறை படையெடுத்துள்ளார். ஓகேங்களா? தளபதிகள் பலரின் கீழ் பிரிந்திருந்த மராத்திய படையினர் பல வகையான தந்திரங்களுடனும் போரை அணுகுறாங்க. 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரை பீரங்கி படைகள் தீர்மானித்தன. ஆப்கானியர்களின் இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய பீரங்கி படைகள் மராத்திய கடற்படையினரையும் குதிரைப்படையினரையும் கொன்று குவித்து சீரழிக்கிறாங்க. ஓகேவா? தப்பி பிழைத்த மராத்திய வீரர்கள் பானிபட்டிலிருந்து மகாராஷ்டிரா திரும்பி நடந்ததை கூற 6 மாத காலம் ஆகிறது. இந்நேரத்தில் துணை கண்டத்தின் மீதான மராத்தியர்களின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ இதோட முடிஞ்சது 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மராத்தியர்கள். ஓகேவா? முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்கு? மராத்தியர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேவா? அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது TNPSC Group 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.